Hi friends, welcome to SS Queen channel. இன்னைக்கு ஒரு சூப்பரான குழம்பு ரெசிபி தான் பார்க்க போறோம். அதுக்கு ஒரு வாணல்ல 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி 1 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டு ஸ்லைஸா வெட்டின ஆனியனையுமே போட்டு நம்ம நல்லாவே வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லாவே கோல்டன் ப்ரவுன் கலர் ஆனதுக்கு அப்புறம் நான் இன்னைக்கு ஒரு 3 தக்காளியை பியூரி பண்ணி வச்சிருக்கேன். அதையுமே இதில் சேர்த்து ஒரு கொதி வரட்டும். அந்த தக்காளியோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான வெஜிடபிள்ஸை ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் 3 வெஜிடபிள்ஸ் தான் சூஸ் பண்ணியிருந்தேன். முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு இது 3மே நான் போட்டிருந்தேன். உங்களுக்கு எந்த வெஜிடபிள்ஸ் ஃபேவரட்டோ மறக்காமல் சேர்த்துக்கோங்க. ஆனால் கண்டிப்பாக உருளைக்கிழங்கு சேர்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் எந்த காய்கறி சேர்த்தாலும் உருளைக்கிழங்கையுமே ஆட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் அந்த ஸ்வீட்னஸ் லைட்டாக இருக்கும் அந்த குழம்புல. இது பாருங்கள், காய்கறி நல்லாவே போட்டாச்சு. இதுக்கு தேவையான உப்பையுமே இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். அப்போ தான் காயில் நல்லா உப்பு பிடிக்கும். இதுக்கு நான் குழம்பு மிளகாத்தூள் அது ஒரு 2 டீஸ்பூன், இதுக்கு தேவையான மஞ்சத்தூள், இதுக்கு தேவையான கொத்தமல்லி தூள் இது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது காய் வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி நம்ம குக் பண்ணிக்கணும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் பண்ணோம் அப்படின்னா இதோடைய பச்சை வாசனை எல்லாம் போய் வெஜிடபிள்ஸுமே நல்லாவே குக் ஆகிடும். இது ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். நல்லாவே கொதிக்கட்டும். பாருங்கள், கொதிச்சதுக்கப்புறமா இவ்வளோ சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு எல்லா காய்கறியுமே நல்லாவே குக் ஆகிடுச்சு. சூப்பராக இருக்குது பாருங்கள். இது கூடவே நான் மேலே கேப்ஷனில் கொடுக்குற எல்லாத்தையுமே நான் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இதில் சேர்த்துக்கிறேன். இதுதான் இந்த குழம்புக்கான டேஸ்ட்டை தூக்கி கொடுக்கறது. ரிச்னஸாகவும் இருக்கும், அதே சமயத்தில் நம்மளுக்கு கெட்டியாகவும் ஆகிடும். பாருங்கள், முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கான டிஃப்ரென்சேஷன் உங்களுக்கே தெரியும். இவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள். கண்டிப்பாக வீட்டில் எப்பயுமே சாம்பார், ரசம் இந்த மாதிரி நம்ம குழம்பு செய்கிறதுக்கு நம்ம யோசிச்சு செய்கிற நேரத்தில் இந்த மாதிரி பொரிச்ச குழம்பு வீட்டில் இருக்க டக்குன்னு ஒரு 4 காய்கறியை போட்டு எதுவுமே புளி பருப்பு இல்லாமல் சடனாக செஞ்சிடலாம். நீங்களுமே மறக்காமல் செஞ்சு கொடுங்க. இது சுட சுட நம்ம சர்வ் பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுக்கு அப்பளம், முட்டைன்னு நம்ம எந்த சைட் டிஷ் வேணாலுமே நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. உங்களுக்கு பொரிச்ச குழம்பு பிடிக்குமா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லா வீடியோஸையும் வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.